மனசு தூய்மையாக இருக்கணும்னா நம்ம யாக பூஜையில் கலந்துக்கினா அவ்வளோ நல்லதுங்க. அதுவும் கும்பாபிஷேகம் யாக பூஜையில் கலந்துனா அவ்வளோ ஒரு சுபிட்சங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குதுங்க. அந்த கஷ்ட நஷ்டங்களெல்லாம் நம்ம விலகிக்கணுன்னா பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப கஷ்டம், திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை, இதை விட வேறு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த யாக பூஜையில் கலந்துக்கிட்டால் அவ்வளோ நல்லதுங்க. அதுக்கெல்லாம் எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜோதிடத்தில். ஆனால் அந்த யாக பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டால் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குங்க. எல்லா வித கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். அதனால தான் அந்த காலத்தில் யாக பூஜைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. யாக பூஜைன்னா நவகிரக பூஜை, கணபதி பூஜை, இன்னும் சில எல்லா வித பூஜைகளும் இருக்குது. அந்தந்த பூஜை பரிகாரங்கள் எல்லாமே கலந்து செய்கிறது தான் இந்த கும்பாபிஷேக பூஜை. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் யாக பூஜையில் நல்லதுங்க.